விழாவில் கலந்து பேசுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. இங்க வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த பள்ளியில தான் எங்களுடைய மகனும் படிக்கிறான், யூகேஜி பிரிவில். நான் சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கிறேன். ஆனாலும் இங்கே என்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற சூழல் கூடுதலாக இங்கே முக்கியமாக இந்த பள்ளிக்கூடத்தோட சிறப்பு என்னன்னா, பிள்ளைங்களை படிப்படின்னு சொல்லாமல் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கான வழிகளை உருவாக்குறத தான் நான் பார்க்குறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வழிமுறைகளை பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முன்னோர்கள் சொல்றது உடலினை உறுதி செய், மனமதை செம்மையாக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப அடித்தள வைக்கிற வகையில் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அதாவது இந்த ஸ்கூல் பேசிக் எதுக்காக போடுறாங்கன்னா, மெயின் ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் தான் எல்லாருக்குமே ஃப்ரம் த பர்த் டு டெத், பிறப்புலேருந்து இடம் பொறிக்க ரெண்டே விஷயம் தான் எப்போதுமே நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம். உடலினை உறுதி செய், மனமதை செம்மையாக்கு. உடல்ல உறுதி செய்யறதுக்கு இவங்க கொடுக்குற நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ், கராத்தே, நிறைய இந்த தற்காப்பு கலைகள்லாம் சொல்லித்தராங்க. கூடுதலா மனதை செம்மையாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள், பிள்ளைங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மேடம் சொன்ன மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 21வது நூற்றாண்டை பொறுத்தவரையில ஒருத்தங்க மிக உயர்ந்த உயரத்துக்கு போகணும்னா 80% மனோபாவம், 20% அறிவுத்திறன், 80% ஆட்டிடியூட் அண்ட் 20% ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் ஆர் அக்வைர்டுன்னு சொல்றாங்க. மனோபாவம்னா அது தெரிஞ்சுக்கணும். நீங்க அறிவுத்திறனுங்கிறத நீங்க பள்ளிக்கு அனுப்புறீங்க. மனோபாவங்கிறது குழந்தைகளை அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வகையில் அவங்க வளர்றதுக்கு நம்ம வழிவகை செய்யணும். நம்மளோட திணித்தல்கள் இல்லாம குழந்தைகளை வளர்க்காம வளர விட்டு, அந்த மாதிரி குழந்தைகளை வளர விடுறதுலையும் அவங்களோட ஆக்கப்பூர்வ திறமையை அதிகப்படுத்தி பிற்காலத்தில் நீட்டு, கேட்டு, ஜேஇ தனித்தனியா வகுப்பு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்காம இந்த கலைமகள் பள்ளியில நம்ம போடும்போது நம்ம குழந்தைகளை ரொம்ப இயற்கை சூழல்ல அவங்களுடைய அறிவை அவங்களா பெருக்கிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமான ஆர்வத்தை தூண்டும் வகையில பள்ளி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நாங்க நிறைய பணம் கட்டி பெரிய பன்னாட்டு பள்ளிகளில் படிக்க முடியலங்கிற ஃபீல் தேவையில்லை. ஏன்னா முக்கியம் என்னன்னா, குழந்தைகளை வளர்க்கக்கூடாது, வளர விடணும். வளர விடனா ஒரு செடி வச்சு அதுக்கு தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி எப்படி நம்ம பாதுகாத்து வளர்க்குறோமோ அந்த சூழலை தான் குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதா எல்லா மனதத்துவ நிபுணர்கள், குழந்தை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்றது. அதனால இந்த நூற்றாண்டை பொறுத்தவரை குழந்தைகள் மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும்னா, அப்துல் கலாமா இன்னும் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களாக வரணும்னா, ஒரு காமராஜ் எல்லாம் வரணும்னா அவங்களுக்கு மனோபாவம் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த மைண்டும்பாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த மைண்ட் என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு 3 விதமான கேள்வியை கேட்கணும். அதுக்கு அந்த குழந்தை இயல்பா வளரும் போது அது பாசிபிளா இருக்கும். இதோட முடிக்கிறேன். 3 கேள்வி என்னன்னா, இஸ் இட் கைண்ட், இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் கைண்ட், இஸ் இட் நெசசரி. இது உண்மையா, இது கருணையானதா, இது இப்ப தேவையா. இப்ப உதாரணத்துக்கு உங்க குழந்தைங்க பள்ளிக்கு வராங்க, மொபைல் பாக்குறாங்க. இந்த மாதிரி சூழல்ல அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து வழிகாட்டும் போது, அந்த குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடும் போது உங்க குழந்தைங்களோட நீங்க நேரத்தை